30 வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானு. முந்தானத்து வந்து கட்சியில சேர்ந்து கட்சிக்கு போற கையை வச்சா என்னடா அர்த்தம்? வேறப்பா சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்காக அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவனையெல்லாம் கட்சியில வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க. 2019 பாராளுமன்ற தேர்தல் தொடங்கி தற்போது வரை திமுக கூட்டணிக்கு பிரச்சார பீரங்கியாக எதிர்க்கட்சிகளுக்கு பதில் தருகின்ற போர்க்குரலாக ஒலித்து வந்த விசிக தலைவர் திருமாவளவன் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர்வாள். இந்த முறை திமுக கூட்டணியில் தங்களுக்கு சொற்ப இடங்கள்தான் கிடைக்கும் என்று, தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவானதுதான், நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கை தான் இங்கே பெரும்பான்மை, அரசியல் சக்தியாக பரிணமித்துவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கே பெரும்பான்மை. இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா எரியலினாலும் 60 வாட்ஸ் பல்ப் மாதிரி அரையும் குறையுமாவது எரிஞ்சிட்டு இருந்தோம். அதையும் ஒருத்த வந்து அணைச்சிட்டு போயிட்டானே. இது என்ன சாதாரண காலமா? கட்டி நம்ம வாய பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம். இப்ப தோள தட்டி வெட்டி வரிஞ்சி கட்டி மீச முறி திரும்ப காலம். குறைந்த அளவிலான எண்ணிக்கையிலான தொகுதிகள் தான் கேட்டு பெற முடியுதுன்றது நேற்று வீடியோல பதிவு பண்ணிருந்தீங்க. அது உங்களோட வருத்தமா இல்ல அவ்வளவுதான் முடியும்ன்றது என்ன? அதுக்காக நீங்க அழுவ கூடாது. ஒண்ணு இல்ல இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார், இல்ல வந்துடுச்சு. நீங்கள் சொன்ன இரண்டும் உள்ளது. நீங்கள் குறிப்பிட்டதை போல அதிலே வலியும் உண்டு, அதே நேரத்தில் வலிமையும் உண்டு. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாண்டா, வேற ஒண்ணு நாம பண்ண முடியாது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளில் காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலை விட இந்த முறை 3 தொகுதிகளும் ஒரு எம்பி சீட்டும் அதிகமாக தட்டிச் சென்ற நிலையில் தொடர்ந்து திமுகவிற்கு ஆதரவாக இருப்பதாக காட்டிக்கொண்ட மதிமுகவிற்கு இந்த முறை 4 சீட்டுகள்தான், அதிலும் ஒரு தொகுதி மட்டுமே சொந்த சின்னத்தில் நிற்க வேண்டும் என்ற நிபந்தனை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறையை விட 2 தொகுதிகள் அதிகமாக கேட்க திமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் கொடுத்த அழுத்தம் காரணமாக கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளையாவது கொடுத்து விடுங்கள் என்று காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆனா 500 ரூபாய் கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. திமுகவிற்கு எதிராக எவர் கருத்து தெரிவித்தாலும் போர்க்குரல் போல ஓங்கி ஒழித்ததோடு தனக்கு கிடைத்த அத்தனை கூட்டணி வாய்ப்புகளையும் புறந்தள்ளி சிங்கிள் டீக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்டுறத ஓடி போயிடு. கான்பிடன்ட் இல்லாத பாய்ஸ். திமுகவோடுதான் கூட்டணி வைப்பேன் என்று அடம் பிடித்த விசிக தலைவர் திருமாவளவன் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும் என்று சாமர்த்தியமாக காய்களை நகர்த்தினார். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஆனால் அவருக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்டதை விட ஒரு தொகுதி வேண்டுமானால் அதிகரித்து தருவதாக கூறப்பட்டிருக்கின்றது. உனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. அப்படி வாயா 6 ரூபாய். அட மலக்குறங்க. ஏண்டா டேய், எனக்கு இருக்கா இல்ல கிறுக்கு போறத கிறுக்கு போல. இவர்களிடத்திலே கைகட்டி நிற்க வேண்டும், குனிந்து நிற்க வேண்டும். 4க்கும் 5க்கும் இடத்திலே 40 முறை போய் பேரம் பேசி பார்க்க வேண்டும், கெஞ்சி கூத்தாடி நிற்க வேண்டும் என்கிற ஒரு கலாச்சாரத்தை, ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இங்கே வளர்த்திருக்கிறார்கள். அதுக்கு கோபம் எதுக்கு வருது? நீங்க போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியான விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த முறை 7 சீட் வரை மட்டுமே கொடுக்கப்படும் என்று கூறப்படும் நிலையில் பழைய அங்கீகாரத்தையும் வாக்கு சதவீதத்தையும் இழந்து கூட்டணிக்கு வந்த தேமுதிகவிற்கு வந்தவுடன் ஒரு மாநிலங்களவை எம்பி சீட் வழங்கப்பட்டதுதான் கூட்டணிக்குள் தற்போது ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு முக்கிய காரணம் என்கிறார்கள். காரணம் கேட்காத அரசியல், அவ்வளவுதான். போ போ, நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரே, தியாகம்தான் உன்னை உயர்த்தும். இவ்வளவு களைபரங்களுக்கும் காரணகர்த்தாவான தேமுதிக தலைமையோ 1.5 கோடி ரூபாய்க்கு புதிதாக வாங்கிய டிஃபெண்டர் காருடன் கூலாக போஸ் கொடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். வேண்டாம்,
கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. பேச்சுலர் போறாமல கத்தாத. கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விசிகாவிற்கு இந்த முறை குறைந்தபட்சம் 10 தொகுதிகள் வரை கிடைத்தால் வெகு காலமாக காத்திருக்கும் கொள்கை சிறுத்தைகளுக்கு வாய்ப்பு வழங்கலாம் என்று திருமாவளவன் திட்டமிட்டிருந்த நிலையில் அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. இந்த முறையும் சொற்ப இடங்களே கிடைக்கும் என்று தனது தொண்டர்களுக்கு சோகத்துடன் விளக்கமளித்து முகநூலில் வீடியோ பதிவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் திருமாவளவன். ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இதையெல்லாம் ஒரு இடத்திலே நான் மிக வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம், 25 ஆண்டுகளை நாம் கடந்து வந்தாலும் கூட இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது. இன்னும் அதற்கு நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கான ஒரு சமூக சூழலும் இங்கே நமக்கு ஏதுவாக அமையவில்லை. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதை நம்பாட்டி போடா. நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கை தான் இங்கே பெரும்பான்மை. அப்படின்னா திமுக தான், வேற யாரு? நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்கள் எண்ணிக்கையே இங்க அதிகம்னா திமுக பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. கூட 5 வருஷம் பல கொடுமைகளை தலித் சகோதரர்கள் அனுபவிச்சாங்க. ஒரு கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் தான் வரல. மான்குட்டி மாதிரி சொல்லி கூச்சிட்டு இருந்தா என் பிள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. அரசியல் சக்தியாக பரிணமித்து விடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கே பெரும்பான்மை. இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. உங்களுக்காக வேங்கை பச்சதுக்காக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர். கிட்டத்தட்ட 200 தலித் சகோதரர்களுக்கு பல கொடுமைகள் நடந்திருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொடியேற்ற விடமில்ல, எல்லாத்துக்கும் உங்களோட நின்னாரு. ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ஆனாலும் இந்த தேர்தல் அரசியல் களத்தில் 25 ஆண்டு காலம், 4 நூற்றாண்டு காலம் நாம் தாக்குப்பிடித்து நிற்கிறோம். தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக களமாடுகிறோம். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஊடகங்களில் திருமாவளவன் கேம் சேஞ்சர் என்றெல்லாம் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். திருமாவளவன் நினைத்தால் தமிழ்நாடு அரசியலின் திசைவழி போக்கை ஒரு சில நிமிடங்களில் புரட்டி போட்டு விட முடியும், மாற்றி அமைத்து விட முடியும். அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. ஆனாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு அரசியலை நாம் செய்ய விரும்பாமல், எங்களுக்கு பெரிய சக்தி இருக்கிறது என்று அதை வைத்து அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்த முனையாமல் ஒரு புதிய அரசியல் மரபை நாம் கடைபிடிக்கிறோம். ஒரு நாகரிகமான அரசியல் மரபை கடைபிடிக்கிறோம். இறக்கமில்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. அல்லது சராசரியான ஒரு அரசியல்வாதியை போல இல்லாமல் நமக்கென்று நாம் ஒரு தளத்தை அமைத்து, ஒரு களத்தை அமைத்து சொந்த காலில் ஊன்றி நிற்கிறோம்.